எங்க இருப்பாங்கப்பா? நல்லா இருக்கியாண்ணே? தம்பி நல்லா இருக்கிறியப்பா? நான் நல்லா இருக்கேன் சாமி. என்னப்பா பண்றது, எல்லாம் உங்க நினப்பு தான். வாங்க அண்ணே ரொம்ப களைப்பா இருக்குது வெயில்னால. சரிப்பா பாப்பா ஏதாவது சாப்பிட்டு போலாம். சரிப்பா வாங்க. சரி போலாம். வாங்க போலாம். கொடுத்தாரு நில்லு. எப்படி இருக்குங்க? நல்லா இருக்கு. நீ நல்லா இருக்கு. நல்லா படிச்சியா? என்ன படிக்கும்? சரியா? சரி. டீப்புரா வாடா. என்னப்பா இதெல்லாம்? ஏய் என்னதான்டா சாப்பிட்றேன்? ஏய் ஏன் இப்படியாண்ணா? நல்லா படிக்க வச்சுட்டேன். பரவாயில்ல தம்பி, அவன் சந்தோஷமா இல்லை. மாற்றங்கள் எங்கே? இன்னும் மாறாத சமுதாயம். எத்தனை காலம் அடிமைத்தனம்? மாப்பிள, யாரு புதுசா இருக்குது பையன்? எந்த ஊரு? யாருப்பா? யாரு? அந்த காலனி குப்பம் பையன் தான் நீ? அந்த செருப்பு தூப்பிச்சு இருக்கானே அந்த அந்த குப்பம் பையன் தானே? வம்சே, இதெல்லாம் என்ன நடந்துட்டு இருக்குது? அவனால வரலாமா உள்ள? ஆமா, எதுக்கு வந்த? சாமி கூட தானே வந்தேன். நீ எல்லாம் இந்த இடத்துக்கு வந்து சாமி போட கூடாது, தெரியுமா? வம்சே, இவனால தட்டி கேட்காமவா இவனால இப்படி பண்ணிட்டு இருக்கானவ? டேய், நீ எல்லாம் வரக்கூடாது தெரியுமா இல்லையா? தெரியாதாடா உனக்கு? கோவிலுங்கிறது எல்லாம் பொதுதானே, சாமி கூட தானே வந்தேன். என்ன அண்ணாவா? நான் உனக்கு அண்ணனா? யாரா நீ? வம்சே, இவனுக்கு உள்ள வந்ததே தப்பு. இவனை அடிச்சு வெளியே தூக்குடா. கொண்டு போய் வீதியில் போடுங்கடா. எங்க போய் தொலைஞ்சானா தெரியலையேனா? அப்பா 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 அப்பா, காப்பாத்துங்கப்பா. ஐயோ, என்னண்ணா உள்ள வரண்ணா? நம்ம வயநாடு சத்தம் கேக்குதுண்ணா, உள்ள கேக்குதுண்ணா. உள்ள போக கூடாதுண்ணா. வா முதல்ல.
ஏய் ஐயா இரு இரு ஐயா 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 இரு ஐயா தப்பு பண்ணலாம் ஐயா ஐயா எப்ப என்னையா தப்பு நிறுத்தியப்பா. இரு இரு ஐயா எப்ப பண்ணலாம் டேய் கோயிலுக்கு உள்ள வந்து சாமி கும்பிடக்கூடாது தெரியுமா தெரியாதா? தெரியுமில்ல? தெரிஞ்சிருந்து உன் பையன் கோயிலுக்கு உள்ள வந்து சாமி கும்பிடுறா, அடிக்காது என்னடா பண்ணுவாங்க? ஏய் நீ உயர பறந்தாலும் பறந்தாக முடியாது. நீ இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கணும், தெரியுதா? ஐயா தெரியாம வந்துட்டீங்க. டேய் 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 எந்திரிச்சு போ அங்கல ராஸ்கல். டேய் இதுதான்டா இந்துக்களோட சனாதனம். சனாதனமா? ஐயா சனாதனம் தொட்டா தீட்டு பாத்தா தீட்டு இதெல்லாம் சனாதனமா? நாங்க தொடாத பொருள் எல்லாம் இங்க இது எத்தனை இருக்கு? எதுவுமே கிடையாது. நாங்க எல்லாம் பார்த்து வேலை செஞ்ச கட்டடம் இதெல்லாம். அதெல்லாம் தொட்டுட்டு போறீங்க, அது மட்டும் இப்ப உங்களுக்கு தீட்டா தெரியலையா? ஏன பார்த்துட்டு இருக்கியா? அடிச்சு விட வலியா? நீ தொட்டீங்கன்னு சொல்ற. இப்ப எங்க மேல உங்க கையெல்லாம் பட்டுது. இதெல்லாம் எங்கடா கொண்டு கழுவு போறீங்க? எந்த காவேரி ஆத்துக்கு கொண்டு கழுவு போறீங்க? எதுக்குடா இவ்வளவு ஆகிக்கிறீங்க? மாப்ள உன்னால கோயிலுக்கு வந்துட்டாடா. நம்மெல்லாம் எந்த பரம்பரை? ஆண்ட பரம்பரை, ஞாபகம் வச்சுக்குங்க. ஆண்ட பரம்பரையா? முதல்ல இந்த மாதிரி ஆண்ட பரம்பரை அந்த பரம்பரைன்னு சொல்றவன் இந்த மதத்துல தான்டா இருக்கு. முதல்ல உங்களை மாதிரி ஆட்களை எல்லாம் இதுல இருந்து தூக்கணும், அப்பதான் இந்த சமுதாயம் விளங்கும். எந்த மதத்துல அது இப்படி இருக்கையா? இந்த மதத்துல மட்டும்தான் இப்படி இருக்கு. கிறிஸ்டின் எடுத்துக்கோங்க, முஸ்லீம் எடுத்துக்கோங்க, அங்கெல்லாம் அப்படி இருக்கா? முதல்ல நீங்க திருந்துங்கய்யா. புரியுதா இல்லையா சொல்றது? இந்த மதத்தை தவிர வேற எந்த மதத்திலையும் இவங்க வாங்க அவங்க வாங்கன்னு யாரும் சொல்றது இல்ல. ஆனா நம்ம மதத்துல மட்டும்தான் நீ உள்ள வராத அவன் உள்ள வராதங்கிற பாகுபாடு பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்கள மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறனாலதான் இன்னைக்கு பல கோயில் மூடிட்டு இருக்காங்க. இந்த கோயிலை அதே வகத்துல சேர்த்திடாதீங்க. முதல்ல நீங்களா திருந்தி தொலைங்க, அப்புறம் எல்லாத்தையும் திருத்தலாம். எல்லா ஜாதியும் அர்ச்சகரா வரலான்னு சட்டமே வந்திருக்கியா? இன்னும் ஏன் இப்படி திருந்தாம இருக்கீங்க? தெரிஞ்சதுன்னா உங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணிடுவாங்கயா. புரியுதா இல்லையா அவங்க சொல்றது? கொஞ்சமாவது மண்டையில மூளை இருந்தா உங்களுக்கு எல்லாம் புரியும். ஏன் எல்லாம் இப்படி இருக்கீங்க? மாறி தொலைங்க.